ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். பிரைஸ் லார்ட். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே. யாருக்காவது கெஸ் பண்ண முடியுதா? யா, ஐ லவ் திஸ் டே அண்ட் ஐம் ஷுர் நீங்கள் உங்கள் எல்லாருக்குமே இந்த டே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நத்திங் பட் மதர்ஸ் டே. ஸோ டுடே இஸ் மதர்ஸ் டே தட் வி செலிப்ரேட் இன் இந்தியா. மதர்ஸ் டேன்னு சொல்லும்போது இட் கிவ்ஸ் மீ அ கைண்ட் ஆஃப் அ ஃபீலிங் that I need to be thankful and grateful all my life for my mother. எங்கள் அம்மா இருக்காங்க. நேற்று கூட அவங்களுக்கு ஒரு அந்த ட்ரெடிஷ்னல் வேயில் விஷ் பண்ணுறது, தட் இஸ் அ ரியல் ஜாய். நேற்று கூட அவங்களுக்கு ஒரு க்ரீட்டிங் கார்டு போஸ்ட் ஆஃபீஸில் போஸ்ட் பாக்ஸில் போடுறதுக்கு ஆண்டு உதவி செய்தார். மை மதர் ஷீ வில் பி 79 next month. அண்ட் நம்ம எல்லாருக்குமே நம்ம அம்மாவை பற்றி சொல்லணும்னா we will have loads and loads to say. I hope you all agree with me. மம்மி அப்படி இருந்தாங்க, இப்படி இருந்தாங்க, இவ்வளோலாம் பண்ணாங்களே. ஸோ ஹியர் எனக்கு பைபிளில் பிடிச்ச செவ்ரல் வேர்சஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் என்னென்னா, இஃப் யூ ஹாவ் யுவர் பைபிள்ஸ் வித் யூ, ஜஸ்ட் டர்ன் வித் மீ டு Psalm 139. Thou hast possessed my reins, Thou hast covered me in my mother's womb. ஸோ ஆண்டவர் நம்ம எல்லாரையும் அவரோட வூம்பில் கவர் பண்ணியிருக்காருன்னு சொல்லி அந்த வசனம் சொல்லுது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஐ வாஸ் ஃபியர்ஃபுல்லி அண்ட் வண்டர்ஃபுல்லி மேட். ஆண்டவர் நம்மளை எவ்வளோ அழகாக ரொம்ப நேர்த்தியாக நம்ம அம்மாவோட வூம்பில் வச்சு நம்மளை கவர் பண்ணி நம்மளை க்ரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ of course God even before the அது கீழே வருது, even before the foundation of the earth God knew us, but the very time, the very moment we were conceived, அந்த split second முதல் till இப்போ நான் சொன்னேன்ல அவங்களுக்கு 79 years ஆக போகுது, till now she is of great support, she is of great value to each of us like she is to me. அதாவது மம்மி இந்த ஏஜில் கூட அம்மாவுக்கு சாப்பாடு வெளியிலேருந்து தான் வருது. பட் இஃப் ஐ கோ டு அ ஹவுஸ், நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா, முடிஞ்சோ முடியாமலோ ஷி வில் மேக் 2 or 3 different types of curries. எதுக்குன்னா நான் சாப்பிட்றதுக்கும், பிகாஸ் ஐ கோ ஓவர் த வீக்கெண்ட், சாட்டர்டே ஈவினிங் போயிட்டு மண்டே மார்னிங் ஏர்லி மார்னிங் வந்துடுவேன். ஸோ 2-3 டேஸுக்குள்ளே கரீஸ் நான் திரும்ப என் ஒர்க்குக்கு வர்ற வரைக்கும் உள்ள அந்த இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி. ஸோ தட் இஸ் த லவ் ஆஃப் அ மதர். நான் இன்னொரு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வசனம் நான் சொல்ல ஆசைப்படுறேன். த புக் ஆஃப் ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 22 verse 6. Train up a child in the way he should go, and when he is old he will not depart from it. ஸோ இதில் இந்த ட்ரைனிங் நம்மளுக்கு கொடுக்குறது யார்? இட் பிகின்ஸ் லைக் ஐ டோல்ட் யூ, அது நம்மளுக்கு அந்த ட்ரைனிங் பிகின்ஸ் ஃப்ரம் ஹோம். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரெயினர், நம்மளோட ஃபர்ஸ்ட் டீச்சர், நம்மளோட ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்டர், வாட் எவர் யூ கேன் கால் இட், நம்மளோட ஃபர்ஸ்ட் மென்டர், நம்மளோட ஃபர்ஸ்ட் எல்லாமே வாஸ் ஆர் மதர்ஸ். ஸோ அவங்க நம்மளை ட்ரெயின் பண்ணது டெஃபினட்டாக இட் ஹஸ் கேரிட் அஸ் அண்ட் brought us ஆல் இது வரைக்கும் நம்மளை கொண்டு வந்தது நம்மளோட தாயோட ட்ரைனிங் தான். ஸோ இந்த ட்ரைனிங்கில் நீங்கள் நம்ம ட்ரெயின் பண்ணுறது தான் ஃபைனலி வி வில் கோ டு ஒன் ஸ்டேஜ் வேர் நம்ம ட்ரெயின் பண்ண நம்ம பிள்ளைகள் நம்மளை கண்டிப்பாக பார்ப்பாங்க. இப்போ நான் அடிக்கடி அம்மாவை பார்க்க போகிறேன்னா ஐ கோ டு see how she is doing, because அவங்க அங்கே பக்கத்தில் தான் இருக்காங்க. அவங்க அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. ஸோ நவ் இட் இஸ் மை டியூட்டி, நம்ம ஒவ்வொருவருடைய கடமை டு கிவ் பேக் வாட் மதர்ஸ் ஹேவ் கிவன் அஸ். புரியுதா? இப்போ அந்த 10 commandmentsல நம்ம பார்க்குறோம். 10 commandmentsல அந்த ஈஸி டு ரிமெம்பர், I'll tell you, easy to remember. commandment number 5, அது நம்ம சாப்பிடும்போதெல்லாம் அந்த கமாண்ட்மெண்ட்டை நம்ம நினைக்கணும். நான் அதனால் நினச்சிருப்பேன். அந்த 5 5th commandment is honor thy father and mother so that your life may be long in this world. அந்த எந்த ஒரு கமாண்ட்மெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு blessing நீங்கள் இருக்காது. இட்ஸ் ஆல் commandments. பட் இந்த ஒரு கமாண்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா honor thy father and mother, அதுக்குள்ள blessing, so that your life in this world will be
long. ஸோ இந்த ஒரு கமாண்ட்மெண்ட். ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர், எப்போ நீங்கள் சாப்பிட்டீங்கனாலும் இந்த 5 ஹேண்ட்ஸை வச்சு 5 ஃபிங்கர்ஸை வச்சு நீங்கள் சாப்பிடும் பொழுது ரிமெம்பர் யுவர் மதர்ஸ், ரிமெம்பர் யுவர் ஃபாதர்ஸ், இல்லையா? ஸோ அவங்க நம்மளுக்கு பண்ண ஒவ்வொரு சாக்ரிஃபைஸ்னால தான் நம்ம இம்மட்டுமாய் காணப்படுறோம். ஸோ நான் எப்படி என் பிள்ளைகளை ட்ரெயின் பண்ணணும், அது வந்து ஓல்ட் ஏஜில் தான் அவங்க நம்மளுக்கு அதை திருப்பி கொடுக்கணும்னு கிடையாது. நான் என்ன நினைப்பேன்னா, ஐ டோன்ட் நோ ஹவு மெனி ஆஃப் யூ நோ அபவுட் மீ. ஐ லாஸ்ட் மை ஹஸ்பண்ட் ஆல் ஆஃப் அ சடன். எதிர்பார்க்காத ஒரு டைமில் நான் என் கணவரை இழந்த டைமில் இட் வாஸ் மை சில்ட்ரன், யூனோ. ஆக்சுவலி நான் தான் அவங்கள பிகாஸ் தே லவ் கேர்ள்ஸ், நார்மலி தே லவ் தியர் ஃபாதர்ஸ், இல்லையா? ஸோ இட் இஸ் அ டைம் தென் ஐ ஷுட் ஹாவ் பின் கம்ஃபர்ட்டிங் தெம். பைபிளும் அப்படி தான் சொல்லுது, ஆஸ் அ மதர் கம்ஃபர்ட்ஸ் அ சைல்ட், ஸோ வில் ஐ கம்ஃபர்ட் யூ. பட் ராதர் இட் வாஸ் தி அதர் வே ரவுண்ட். அவங்க தான் என்னைய வந்து கம்ஃபர்ட் பண்ணாங்க எல்லா விதத்தில் என்னை வந்து அவங்க. ஸோ தி டிடன்ட் ஹாவ் டு வெயிட் ஃபார் மீ டு பிகம் ஓல்டு. வயசான பிறகு நம்ம வந்து மம்மிக்கு திரும்பி பண்ணுவோன்னு சொல்லி நினைக்காம, எனக்கு தேவை உள்ள அந்த நேரத்தில் அவங்க வந்து எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வந்து மேபி ஐ குட் சே தட் ஐ நோ டிரைவிங், நோ டவுட், கார் நல்லா ட்ரைவ் பண்ணுவேன். பட் அந்த டைமில் வந்து டிரைவிங் சீட்டில் அஃப்கோர்ஸ் ஜீசஸ் வாஸ் தேர் அந்த டிரைவிங் சீட், நோ டவுட். பட் என் கணவர் தான் எப்போவுமே எங்களெல்லாம் எங்கே போனாலும் ட்ரைவ் பண்ணுவார். நாங்கள் பக்கத்தில் இருப்போம், நான் முன்னாடி இருப்பேன் அல்லது பிள்ளைகள் முன்னாடி இருப்பாங்க. ஸோ இட் வாஸ் லைக் தட் ஹாஸ் பீன் கோயிங் ஆன் ஃபார் ஆல்மோஸ்ட் 23 இயர்ஸுக்கு அப்படி தான் போயிட்டு இருந்தது. பட் சடன்லி வென் இட் ஹேப்பன் தட் ஹீ டைட், நான் அந்த காரை வந்து யூஸ் பண்ணவே இல்லை. பிள்ளைகள் சொல்லி பார்த்தாங்க, ஓட்டலை. பிள்ளைகளுக்கும் ஓட்ட முடியாது, பிகாஸ் தேவர் நாட் ஈவன் 18 அந்த டைமில். அவங்களுக்கு டிரைவிங் தெரியும், நோ டவுட், பட் அவங்களும் ஓட்டலை பிகாஸ் தே குடண்ட், லைசன்ஸ் இல்லாமல். ஸோ ஹியர் நவ் யூ சி தெர் இஸ் ஒன் சிச்சுவேஷன். நாங்கள் ஆட்டோவில் தான், காரையும் வச்சுட்டு நாங்கள் ஆட்டோவில் தான் சர்ச்சுக்கு போவோம் வருவோம். அன்றைக்கி ஒரு சண்டே, ஐ டோன்ட் நோ இஃப் இட் வாஸ் ஆட்டோ ஸ்ட்ரைக், ஐம் நாட் ஷுர். மை சில்ட்ரன் வர் த ஒன் ஹூ கேம் அண்ட் டோல்ட் மீ, மம்மி நீங்கள் காரை எடுங்க. ஸோ எங்கள் வீடு வந்து அந்த டைமில் ஒரு மெயின் ரோட், பெருமாள்புரம் மெயின் ரோட்டில் இருக்கும். காரை ரிவர்ஸ் பண்ணால் பஸ்ஸஸ் கோ அண்ட் கம், இட்ஸ் அ வெரி வெரி பிஸி ரோடு. ஸோ எனக்கு அந்த ஃபியர் எப்போவுமே இருக்கும். நான் ட்ரைவ் பண்ணாலுமே என் ஹஸ்பண்ட் ரிவர்ஸ் பண்ணி விடுவாங்க, அதுக்கப்புறம் நான் ஓட்டுவேன். அல்ட்டி அவங்க பக்கத்தில் இருக்கணும். ஸோ இப்போ தேர் இஸ் அ சிச்சுவேஷன் வேர் ஐ எம் ஸோ ஸ்கேர்ட் பிகாஸ் ஆஃப் த ஹெவி traffic on that road. I said no. You won't believe. Just like a traffic policeman, my children behaved. First of all, I took the car because நீங்கள் ட்ரைவ் பண்ணலன்னா மம்மி ஆட்டோவும் கிடையாது, we are not going to church. நான் வந்து சர்ச் மிஸ் பண்ணுறதுக்கு என் பிள்ளைகள் மிஸ் பண்ணணும்னு சொல்லி நான் உண்மையிலே அது நினைக்கல, அது ஐ டென்ட் வாண்ட் இட். அதனால் சரின்னு சொல்லி இப்போ கார் எடுக்கிறேன். மம்மி கம் ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் லைக் அ டிராஃபிக் போலீஸ். அவங்க 2 பேருமே நான் ரிவர்ஸ் பண்ணிவிட்டு அந்த இது ரேர் கிளாஸ் வழியாக பார்க்குறேன். யூ won't believe people. There were about 2-3 buses behind me. There were vehicles in front of me. எல்லாரும் அந்த டிராஃபிக் போலீஸ் வந்து கைட் பண்ணி ஸ்டாப் பண்ண மாதிரி they were all standing there. இது வந்து ஜீசஸே பண்ண காரியம் மாதிரி. தென் ஆஃப்டர் தட் ஐ ஜஸ்ட் டுக் த கார். சில்ட்ரனும் உள்ளே வந்தாங்க, நாங்கள் போயிட்டோம். ஸோ தட் நான் என்ன ஐ கிரெடிட்டட் டு மை சில்ட்ரன். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நெக்ஸ்ட் டு ஜீசஸ் அ பிக் அசெட் மதர்ஸ் ஹாவ் இஸ் தியர் சில்ட்ரன். ஸோ நான் இதை எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம வந்து எவ்வளோ தூரம் நம்ம சில்ட்ரனில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோமோ, remember God is a faithful God. He will give it back in retrospective. Okay, பல மடங்காய் he will return it through your children. Because now I also believe in this. அடிக்கடி நான் அதை கூட நினைப்பேன், நம்ம கூட ஃபிசிக்கலாக காட் வந்து இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் மதர்ஸை கொடுத்துருக்குறாரோ அப்படின்ட்டு. they can always be with us even if they are away from us. the God of the far and the near, அவங்க வந்து நம்ம தாயை வந்து நம்ம கூட வச்சிருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல். a big moral support நம்ம mothers. So that is one of the biggest gift that God has given us. We should always remember that. Train your child in the way and in the way that he should go, and when he is old he will not depart from it ன்னு சொல்லி நம்ம பார்த்த மாதிரி. இப்போ 22:6 மாதிரி turn your Bible again to the book of Proverbs chapter 6:22. திருப்பலாமா? when thou goeth it shall lead thee, when thou sleepeth it shall keep thee, and when thou awaketh it shall talk with thee. என்னது? what is it talking about? 6:22 உங்களுக்கு புரியணும்னா you have to go to 6:20. 2 வசனத்துக்கு மேலே நீங்கள் வாசிங்க. my son keep thy father's commandment and forsake not the teachings of thy mother. So அது வந்து நம்ம வந்து அதை வந்து ப்ராவர்ப்ஸில் அழகாக சொல்லியிருக்காங்க. உங்கள் அப்பாவோட அந்த
கமாண்ட்மெண்ட்டையும் உங்கள் அம்மாவோட அந்த டீச்சிங்ஸையும் நீங்கள் யூ ஷுட் நாட் டிபார்ட் ஃப்ரம் இட். அதை எப்படி பண்ணணுமா? பைண்ட் தெம் கண்டினியூலி அப்பான் thine heart and tie them about thy neck. அதுக்கப்புறம் தான் என்ன வருது? அது நீங்கள் அதை நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னா அது நீங்கள் வெளியே போகும்போதும் சரி, நீங்கள் தூங்கும்போதும் சரி, நீங்கள் முழிக்கும் போதும் சரி, நீங்கள் விழுத்திருக்கும் போதும் சரி, இட் வில் பி வித் யூ. ஸோ இந்த மாதிரி அந்த ஒரு மதரோட ஃபாதரோட அந்த இன்ஸ்ட்ரக்ஷன், அவங்களோட லவ். ஸோ ஃபாதர்ஸ் ஆர் தேர் டு இன்ஸ்ட்ரக்ட், மதர்ஸ் ஆர் தேர் டு கேர். நர்ச்சரிங்னு சொல்கிறது அது தாயோட பெரிய ரோல். ஸோ இது நம்ம பண்ணும்போது அதுக்கப்புறம் கூட 23 பார்த்தீங்கன்னா அந்த ஃபாதர் கொடுத்த அந்த கமாண்ட்மெண்ட் அப்படி தானே நம்ம பார்த்தோம். ஃபார் த கமாண்ட்மெண்ட் இஸ் அ லேம்ப் அண்ட் த லா இஸ் லைட் and reproof of instruction are the way of life ன்னு சொல்லி it is connecting that to the word of God, commandment of God. So ஃபாதரோட கமாண்ட்மெண்ட்டை நீங்கள் forsake பண்ணாதீங்க, மதரோட டீச்சிங்கை forsake பண்ணாதீங்க. காரணம் என்னென்னா அந்த கமாண்ட்மெண்ட் it is the law of God, it is a word of God. So that will always lead us. These lovely mothers whom we should always remember. நான் சொன்ன மாதிரி அந்த சாம் 139 13 14 15 16 நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் நம்ம தாயோடைய வூமில் வச்சு நம்மளை கவர் பண்ணி நம்மளை இம்மட்டுமாய் நடத்தி வந்திருக்கிறார். ஸோ லெட் அஸ் டேக் சம் டைம் டுடே, எக்ஸ்ட்ரா டைம் டுடே. நம்ம நம்ம ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் என் தாய் உயிரோடு இல்லவே இல்லையே அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். தேங்க் காட் ஃபார் யுவர் மதர்ஸ். தே ஆர் ரெஸ்டிங் இன் காட்ஸ் ப்ரெசன்ஸ் and they will be the ones who will be at the doorstep of heaven to welcome you. Okay, so always உங்கள் மதர்ஸோட தாட்ஸை வச்சு நீங்கள் ஆண்டவருக்கு ரொம்ப அதிகமாக நீங்கள் அவங்களுக்கு ஆண்டவரை நீங்கள் தேங்க் பண்ணணும். இவ்வளோ அருமையாக நம்மளை வழி நடத்தின மதர்ஸ். சம் மதர்ஸ் their lives have been very very challenging. Like for example, நான் சொன்ன மாதிரி எங்கள் அம்மா my dad was highly alcoholic. So we had to leave then அதை பாம்பே சொல்லுவாங்க, அந்த பாம்பே விட்டுட்டு நாங்கள் இங்கே வர வேண்டியதாயிட்டு. பட் God never forsook us because immediately அம்மா she keeping the family in mind, அவங்க மஸ்கெட்டில் போய் எங்களுக்காக அவங்க few years அங்கே இருந்து எங்களுக்காக ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் my brother was able to take over the family responsibilities. இந்த மாதிரி there are different types of mothers. Mummy at one time she was very bold enough to go to Muscat, but there are other times நான் எப்போ நினைப்பேன் இந்த மாதிரி ஒரு innocent lady very few இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. Those days there were many women who could not take to work. இப்போ மம்மியுமே அப்படி தான், she could not take to work, but then when the time came, இனிமேல் நம்ம இங்கே இருந்து வேலைக்காகாதுன்னு சொல்லி she went abroad. So இந்த மாதிரி there are mothers who do the best. They see that அந்த நம்ம நீட்ஸ் மட்டும் இல்லை, நம்ம வாண்ட்ஸையும் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய எப்படி ஒரு ஈகிள் எப்படியாக Jesus is comparing himself to the eagle. The eagle flies and it covers its little ones with its wings ன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். எப்படியாக ஒரு ஈகிள் அதோட லிட்டில் ஒன்ஸை கவர் பண்ணி காத்து கொள்கிறாங்களோ அதே மாதிரி கர்த்தர் நம்மளை காத்துக்கொள்கிறார் த்ரூ ஆல்சோ ஆ மதர்ஸ். நம்ம மதர்ஸ் தே வில் எப்படியாவது ஒரு வீட்டில் ஒன்றும் இல்லைலாட்டி கூட ஏதாவது பண்ணி எடுத்து திஸ் தட் ஆர் தி அதர் they will be able to feed for us, they will be able to fend for us, they will be able to tend for us. So in the ஒவ்வொரு விஷயத்திலே நம்ம we should be thankful to God for having given us beautiful mothers. But these days priorities change. Priorities மாறும் பொழுது sometimes mothers have to take to work, so that quality time இப்போலாம் பார்த்தீங்கன்னா அது குறையுது. அம்மாவோட லவ் அது குறையுது. பட் ஸ்டில் God is there for us. Even if our mothers are not physically with us, நம்ம கண்டிப்பாகவே அவங்க இருக்கிற டைமை நம்ம யூஸ் பண்ணி காடுக்கு எப்போவுமே நம்ம தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். Shall we bow our head in prayers to pray for all the mothers out there, all the sacrificing mothers? Thank you Father God. உமக்கு நன்றி தகப்பனே, நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் பரிசுத்தர். உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவாய் நீர் எங்களை நேசித்தீர் தகப்பனே. நீர் எங்களுக்கு அருமையான
தாய்மார்களை கொடுத்துருக்கிறீர் ராஜா. உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். எஸ் ஃபாதர், வி தேங்க்யூ ஃபார் ஆர் ரெஸ்பெக்டிவ் மதர்ஸ். எவ்வளவாய் தோப்பனே நீர் எங்களை நேசிக்கிறபடியால் எங்களுக்கு நீர் தோப்பனே அப்பா, நாங்கள் இந்த உலகத்துக்கு பிறந்து வருவதற்கு முன்பதாகவே her duty has begun, Father God. சின்னதிலே அவங்க வூமில் இருக்கும் பொழுதே தோப்பனே எங்களை தே ஸ்டார்டட் லுக்கிங் ஃபார் அஸ், தே ஸ்டார்டட் ஈகர்லி ஆன்டிசிபேட்டிங் அஸ் தோப்பனே. நன்றாக சாப்பிட்டு குடித்து அப்பா அந்த 9 months முடிந்து அப்பா அதுக்கப்புறம் தியர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பிகேன். சரி, 1 வயசு ஆகட்டும்னு பார்க்கும் பொழுது அதுக்கப்புறம் சரி 1 year ஆனோன்னு அகெயின் இட் வாஸ் another வெயிட் ஃபார் 3 years. ஸ்கூலுக்கு போட்டும் அதுக்கப்புறம் அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி முடிதான்னு பார்த்தா இல்லை ஆண்டவரே. அதுக்கப்புறமும் அவங்க வீட்டில் தேவர் டீச்சர்ஸ், ஹோம் ஸ்கூல் டீச்சர்ஸாக எங்களை பார்த்துக்கிட்டாங்க தோப்பனே. காலேஜ் போனப்புறம் அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி முடியல, திருமணமான பிறகு அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி முடியல தோப்பனே. அப்புறம் எங்களுக்கெல்லாம் குழந்தைகள் பிறக்கும் பொழுது கூட அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி முடியல. இப்போ எங்களோட குழந்தைகள்லாம் திருமணமாகி மதர்ஸ் ஆகி அப்பா அதுக்கப்புறமும் அப்பா அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இட் இஸ் அ நெவர் எண்டிங் ஜாப் தட் தே ஆர் டூயிங். பட் ஃபாதர் காட், நீங்கள் எங்களுக்கு இவ்வளோ அழகான தாய்மார்களை கொடுத்துருக்கிறீர், உமக்கு நன்றி அப்பா. எங்கள் பிள்ளைகளுக்கு அப்பா நீர் அருமையாய் தோப்பனே, நீர் தாயாய் இருந்து எங்களை நடத்திருக்கிறீர், உமக்கு நன்றி. எங்கள் ஒவ்வொரு மதர்ஸும் ஃபாதர்ஸையும் நாங்கள் நினைக்கிறோம் அப்பா. அந்த உங்கள் கமாண்ட்மெண்ட் சொன்னது போல தோப்பனே நாங்கள் அப்பா அவங்கள கடைசி வரைக்கும் அவங்கள ஆனர் பண்ணத்தக்கதாக அப்பா எங்களுக்கு நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா எங்கள் மதர்ஸை அப்பா நீர் எங்கே இருந்தாலும் சரி ஒவ்வொரு மதர்ஸையும் அப்பா நீங்கள் ஆசீர்வதித்து அவங்கள அப்பா நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் தோப்பனே. எல்லா தாய்மார்களையும் உமது கரத்திலே கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் முழு பொறுப்பு எடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Happy Mother's Day once again. Thank you so much.